அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான விடயத்தை பற்றியும் அல்லாஹினுடைய எச்சரிக்கை பற்றியும் இந்த பகிர்வில் பார்க்க போகின்றோம். நம்முடைய வாழ்க்கை, இந்த இம்மை வாழ்க்கை மறுமைக்கான தேடலாக மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் இன்ஷா அல்லாஹ் நிரந்தரமான மறுமையை நாங்கள் வெற்றி கண்டவர்களாக ஆக முடியும். ஷைத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்விடம் வாக்கு கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனையும் நான் வழிகெடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றான். அதன் பிரகாரம் அவனுடைய வேலையை அவன் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நாங்கள் அல்லாஹ் ஒரு சத்தியத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அதாவது, நீங்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல் நல்வழியில் செலவழித்தால் நாளைய மறுமை நாளில் சொர்க்கத்தை வழங்குவேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். இப்பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதா அல்லது ஷைத்தானுடைய பொய்யான சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதா என்பதுதான் மிக பெரும் சேலஞ்ச். ஷைத்தானுடைய சத்தியத்தை பார்த்தால் அது நமக்கு இந்த உலகத்தில் எல்லா விதமான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆடம்பரம் எல்லாவற்றையும் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது மறுமை வரை தொடராது. மறுமையில் நரகத்தில் தான் தள்ளிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வினுடைய சத்தியம் இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகளாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், நாம் நினைத்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் சென்று விட்டால் நாளைய மறுமை நாளில் நிரந்தரமான உலகத்தில் நாங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும், நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்ட ஒரு மனிதராக சொர்க்கத்தில் வாழ்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். அதாவது, மறுமை நாளில் இடம்பெறக்கூடிய ஷைத்தானுடைய குதுபா பிரசங்கம் பற்றி பார்க்க போகின்றோம். அது என்ன ஷைத்தானுடைய குதுபா பிரசங்கம்? இது தொடர்பாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையான அல் குர்ஆனில் இப்ராஹிம் என்கின்ற சூறாவில் ஒரு எச்சரிக்கையாகவே இந்த விடயத்தை பகிர்ந்திருக்கின்றான். எனவே அந்த விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். அதாவது, நாளைய மறுமை நாளில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நன்மை தீமைகளை கணக்கிட்டு அவரவர்களுக்குரிய செயல்களுக்கு ஏற்றவாறு நன்மையையும் தீமையையும் கணக்கெடுத்து சொர்க்கம் நரகத்தை வழங்குவான். அதன் பின்னராக பாவங்கள் செய்து நரகத்திற்கு நுழையக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய தலைவர்களிடத்தில் போய் முறையிடுவார்கள். தலைவர்கள் என்று சொல்கின்ற போது இந்த உலகத்தில் மனிதராக இருந்து பிறரை வழிகெடுத்தவர்கள், அவர்களிடம் போய் இந்த மனிதர்கள் முறையிடுவார்கள். நீ சொன்னதன் பிரகாரம்தான் நான் நடந்து கொண்டேன். இப்பொழுது அல்லாஹ் எனக்கு தண்டனை வழங்குகின்றான். நான் நரகத்திற்கு செல்கின்றேன். என்னை இதிலிருந்து நீ விடுவி, அல்லது என்னுடைய பாவத்தை நீ சுமந்துகொள், அல்லது என்னுடைய பாவத்தை சரிபாதியாக குறைத்துக்கொள். இப்படியெல்லாம் அந்த மனிதரிடத்தில் இந்த மனிதர்கள் மன்றாடுவார்கள். அதற்கு அவருடைய பதில் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதற்கான சக்தி என்னிடத்தில் இல்லை. எல்லோரையும் வழிகெடுத்தவன் இந்த ஷைத்தான். இந்த ஷைத்தானிடம் கேளுங்கள் என்று சொல்லுகின்ற போது எல்லோரும் மீண்டும் ஷைத்தானிடம் சென்று அதே விடயத்தை கூறுவார்கள். நான் உன்னைத்தான் பின்பற்றினேன், நான் உன்னுடைய சொற்களைத்தான் மதித்தேன், நீ எப்படி வாழச் சொன்னாயோ அப்படிதான் வாழ்ந்தேன், இப்பொழுது நான் நரகத்துக்கு செல்ல போகின்றேன், என்னுடைய பாவத்தை நீ குறைத்துக்கொள், அல்லது என்னுடைய பாவத்தை நீ எடுத்துக்கொள் என்று ஷைத்தானிடம் மன்றாடுவார்கள். அதற்கு ஷைத்தான் அந்த இடத்தில் அந்த மக்களை பார்த்து ஷைத்தான் ஒரு குதுபா பிரசங்கத்தை நடத்துவான். அந்த இடத்தில் ஷைத்தான் கூறுவான், என்னிடத்தில் எந்த சக்தியுமே கிடையாது, அல்லாஹுவை மீறிய எந்த சக்தியுமே கிடையாது. அல்லாஹ் விதித்தது மட்டும்தான் இங்கு நடக்கும். நரகம் என்றால் நரகம்தான், சொர்க்கம் என்றால் சொர்க்கம்தான். நான் எப்பொழுதுமே உலகத்தில் என்னை பின்பற்ற நான் சொல்லவே இல்லை. எனக்கு அந்த சக்தியும் இல்லை. அல்லாஹ்விற்கு மாறு செய்வதற்கு, உங்களை தூண்டுவதற்கு மட்டுமே எனக்கு அனுமதி இருந்தது. உங்களுடைய மனதில் நான் ஊசலாடுவேன், சில விடயங்களை நான் தடுப்பேன். ஆனால் இது நீங்கள் செய்துவிடக்கூடாது என்று எந்த சக்தியாலும் நான் அதை செய்யவில்லை. அதற்கான சக்தி எதுவுமே எனக்கு கிடையாது. அல்லாஹுவை மீறிய சக்தி உலகத்திலும் இல்லை, மறுமையிலும் இல்லை. எனவே நான் உங்களிடம் ஊசலாட்டத்தை மட்டும்தான் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் அதில் உங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி, சந்தோஷத்தின் காரணமாக நீங்கள் என்னை பின்பற்றினீர்கள். இப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது. அதனால் நான் உங்களை ஷிர்க்கிலிருந்து விடுவிக்கின்றேன் என்று ஷைத்தான் சொல்லுவான். ஷிர்க் என்று சொன்னால் என்ன? அல்லாஹுவை தவிர வேறு யாரையாவது வணங்குவது, பின்பற்றுவது தான் ஷிர்க். அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஷைத்தானை வணங்கவே இல்லையே என்று யோசிப்பார்கள். அந்த சமயத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்றை நாங்கள் வணங்குவது மட்டும் ஷிர்க் கிடையாது,
பிற விடயங்கள் ஒருவர் சொல்லக்கூடிய அல்லாஹுக்கு மாற்றமான விடயத்தை நாங்கள் செயற்படுத்துவதும் ஷிர்கான ஒரு விடயமாகவே இருக்கும். அல்லாஹ்விற்கு புறம்பான விடயங்களையே இந்த ஷைத்தான் கொடுக்கின்றான். அது மட்டுமல்லாது ஷைத்தான் ஒரு முக்கியமான விடயத்தையும் சொல்லுவான். அதாவது அந்த இம்மை உலகத்தில், அதாவது இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உங்களுக்கு 2 சத்தியங்கள் இருந்தது. அதாவது முதலாவது சத்தியம் அல்லாஹ் கொடுத்த சத்தியம், 2வது சத்தியம் நான் கொடுத்த சத்தியம். என்னுடைய சத்தியம் எல்லா வகையான சந்தோஷத்தையும் தருவேன் என்று சொன்னேன். அது இம்மையில் மட்டும் நான் கொடுத்தேன். அதை மறுமை வரையில் எனக்கு கொண்டு வர முடியாது. ஏனென்று சொன்னால் என்னுடைய சத்தியம் பொய்யான சத்தியம், நான் பொய் கூறக்கூடியவன் என்று அந்த இடத்தில் ஒத்துக்கொள்வான். 2வதாக அல்லாஹினுடைய சத்தியம், அல்லாஹ் ஒருபோதும் பொய்யுரைக்க மாட்டான். அல்லாஹின் சத்தியம் என்னவென்று சொன்னால் அவன் உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான். உங்களுடைய நற்கூலிகளுக்கு ஏற்ப சொர்க்கம் கிடைக்கும். அதன் பிரகாரம் சொர்க்கத்தை வழங்கிவிட்டான். ஏனையவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை வழங்கியிருக்கின்றான். இது அல்லாஹினுடைய சத்தியம். அவன் நிறைவேற்றிவிட்டான். அவன் உண்மையானவன் என்று ஷைத்தான் நம்மிடத்தில் கூறுவான். அந்த இடத்தில் எதுவுமே செய்ய முடியாத மனிதர்களாக, நாங்கள் கை சேதப்பட்டவர்களாக அந்த இடத்தில் இருப்போம். எனவே அல்லாஹினுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து செயற்படுங்கள். ஷைத்தானுடைய பொய்யான சத்தியத்தின் பின்னால் ஓடி திரியாதீர்கள். அது நமக்கு இந்த உலகத்தில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் மறுமையில் நிரந்தரமான உலகில் நம்மை பாவதாரியாக மாற்றிவிடும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த உலகம் வெறும் பொய்யும் மாயையுமே தவிர உண்மை கிடையாது.